Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் ஆக்சுவலாக என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம டிஆர்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ரெண்டு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், பேசிக்ஸு தென் மேட்ரிக்ஸு. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ அந்த நம்ம மேட்ரிக்ஸ் படிக்கிறோம்ல அதோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீ மேட்ரிக்ஸோட வேல்யூலாம் கண்டுபிடிக்க வேணாம், அதோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க, ஏன்னா நான் ஒவ்வொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவேன். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன சொன்னேன், மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக லாஸ்ட் வீடியோக்கான இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதில் கொஷின் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரேங்க்கு தான் கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இதோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இல்லைனா தியரிட்டிக்கல் பார்ட்டாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டேரெக்டாக கேட்பாங்க. அதாவது எப்படின்னா உங்களோட ஒரு மேட்ரிக்ஸ் M cross என்ன இருந்ததுன்னா ரேங்க் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தியரிட்டிக்கல் பார்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரேர் தான். ஆனால் டேரக்ட் கொஷின் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா மேட்ரிக்ஸ் கொடுத்தே உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்து இதோட ரேங்க் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸோட ரேங்க்கு. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், கிராமர் ரூல்னு ஒன்று இருக்குது. மேம் இந்த டாப்பிக்லாம் சிலபஸில் இல்லையேன்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் படிக்கிற அப்படின்னாலே யூ ஷுட் கவர் கிராமர் ரூல் ஆல்சோ. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கே வந்து என்ன அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் வந்து யூ ஹாவ் டு டிஃபைன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை நீ டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா உனக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா லீனியர் ஈக்குவேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் லீனியர் ஈக்குவேஷன்லாம் ஏன் படிக்கிறோம், இதெல்லாம் சிலபஸில் இல்லையே அப்படின்னு கொஷினே கேட்கக்கூடாது. ஸோ இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஏன்னா கொஷின் மேட்ரிக்ஸை டேரெக்டாகவும் கொடுப்பாங்க, இல்லைனா இதுதான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு அண்டரில் வரும் அப்படின்னா உனக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸில் தான் வரும். ஏன் அப்படின்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறது புரியும். மேபி நீங்கள் நியூவாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதில் வந்து 3 விஷயம் தான் சொல்ல போகிறேன். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராமர் ரூலில் நான் என்ன பண்ண போகிறேன், தென் அதுக்கடுத்து இந்த ஒரு கண்டிஷன், ஏன்னா அந்த கண்டிஷன் தான் என்னோடய லீனியர் ஈக்குவேஷனையும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸையும் கம்பைன் பண்ணதுன்னு சொன்னேன்னா, ஸோ அது என்ன கண்டிஷன், அந்த 3 கண்டிஷன் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோன்னு இல்லை, இந்த டாப்பிக்கே உங்களுக்கு ஓவர். அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு நான் என்ன பேசினேங்கிறது ஓரளவு புரியும். ஈவன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கங்கிறது கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உனக்கு மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா பெரிய பெரிய மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் அரே ஃபார்மேட், அதாவது 4x3 மேட்ரிக்ஸு, 5x4 மேட்ரிக்ஸு, ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை 3x3 மேட்ரிக்ஸு, 4x4 மேட்ரிக்ஸ் இதெல்லாமே கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸு 3x3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லை எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஆல்ரெடி வி சீட் எங்கே பார்த்துருக்குறோம், நம்ம டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்குறோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்துருக்குறோம். கரெக்டுங்களா? அப்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, உனக்கு அந்த இடத்துல 0 வருது அப்படின்னா நீ அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்துடணும். இப்போ 3x3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற 0 வந்துச்சு அப்படின்னா நீ அடுத்து எங்கே வந்துடணும், 2x2 மேட்ரிக்ஸுக்கு வரணும். ஓகேவா? கம்பல்சரி உனக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்லேயே வந்துடும். மோஸ்ட்லி உங்களுக்கு ரேங்க் வந்து 1 2வாக இருக்கும், இல்லைனா 3ஆக இருக்கும்ப்பா. ஓகேவா? நான் அதையும் சொல்லிடுறேன், க்ளூ மாதிரி சொல்லிடுறேன். ஓகே? ஏன் அப்படின்னா எப்போதுமே ரேங்க் வந்து 1 வராது. உனக்கு கண்டிஷன்லேயே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அந்த கண்டிஷன் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற, உனக்கு 0 வருது அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற. அப்போ அங்கே வேல்யூ வந்துருச்சுன்னா அந்த வேல்யூவை எடுத்து எழுதி ரேங்க் கூட கொடுக்கக்கூடாது. நீ எந்த மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்ட, 2x2 மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்ட. ஓகேவா? அப்போ அதோட ரேங்க் வந்து 2, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த சம்ஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே என்ன மேட்ரிக்ஸ்மா கொடுத்துருக்காங்க, 4x3 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
ஃபஸ்ட்டு பெரிய பெரிய மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் 3x3 எடுத்துக்கணும்னா எனக்கு எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 4 பாசிபிலிட்டி வரும். எப்படின்னா இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ A1 = என்ன வரும்? 3 2 -1 5 1 4 1 -4 11. இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே. அடுத்து A2 = இப்போ இதை எடுத்துட்டேன்னா அடுத்து இந்த ரோவை கட் பண்ணுங்கள். 3 -1 5 5 1 4 11 -2 -19. இது ஒரு மேட்ரிக்ஸு. ஓகே. அடுத்து மூணாவது மேட்ரிக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எதை கட் பண்ண? இந்த ரோவை கட் பண்ணனா, அதாவது மேக்ஸிமம் எத்தனை பாசிபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸ் வந்து நான் கெட் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து எனக்கு என்னது? ஓவராலாக 4x3. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுத்துலேருந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல ரேங்க் 3 இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது எனக்கு 4x3 மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ நீ என்ன பண்ணக்கூடாது? 4x4 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உன்னோட மினிமம் வேல்யூ 4x3னா 3x3 மேட்ரிக்ஸுக்கு முதல்ல ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னோட இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து ரேங்க் 3 வருதாங்கிறத செக் பண்ணணும். வரலங்கிற பட்சத்துக்கு தான் நான் 2x2 மேட்ரிக்ஸுக்கு போகணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லா 3x3 மேட்ரிக்ஸையும் எடுக்கணும். அப்போ இந்த செம்மில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4 பாசிபிள் 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ரோவை ஸ்கிப் பண்ணு. 3 2 5 5 4 -2 1 11 எந்த ரோ கட் பண்ணியிருக்கிறேன்? -1. இந்த ரோ கட் பண்ணனா அப்போ -4. ஓகே. 2 1 -4. தென் அதுக்கு அடுத்தது -19. ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன் A4 அப்படிங்கிறது எது வரும்னா ஃபஸ்ட்டு ரோவை விட்டுருவேன். அப்போ என்ன வரும்? 2 1 -4 -1 4 11 5 -2 -19. ஓகே நான் இன்னும் என்ன பண்ணலை? கொஸ்டினை தான் எழுதியிருக்கிறேன். இன்னும் நான் ஆன்சரே கொண்டு வரல. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து நம்ம கிளாஸஸ்க்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளமாக கொடுத்துருப்பேன். ரேங்க் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கப்பான்னு. ஸோ இதில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்கிறது 4x3 மேட்ரிக்ஸு. ஸோ அதனால் எப்போதுமே ரேங்க் ஒரு படி கம்மியாக தான் வரும். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு மேட்ரிக்ஸில் ஒன்று ரேங்க் வேல்யூ 3 வரும், இல்லைனா 2 வரும். ஸோ 3 வருதா இல்லையாங்கிறத தான் இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் எனக்கு மொத்தம் 4 பாசிபிள் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த 4 பாசிபிளை முதல்ல எடுத்து எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கேன்னா ஒன்று ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும், அப்புறம் லாஸ்ட்டு 3 எடுத்துக்கணும், அதுக்கடுத்து இந்த ரோவை ஸ்கிப் பண்ணிடணும், அதுக்கடுத்தது இந்த ரோவை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? பர்ஃபெக்டாக 4 மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன். இதில் நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? 4 மேட்ரிக்ஸுக்குமே கண்டுபிடிச்சி 4மே உனக்கு 0 வருதுன்னா அதுக்கு அடுத்தது எங்கே மூவ் ஆயிடணும்? 2x2 மேட்ரிக்ஸுக்கு மூவ் ஆயிடணும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மட்டும் போடுறேன் பாரு. A1 = என்ன வரும்னா 3 மேபி போர்டு வந்து உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருக்கலாமா? நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையே கிடையாது. கொஷினை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லை மேம் நான் இப்போ தான் நியூவாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா லேர்னருக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் கொடுக்குற வாய்ஸை மேபி நீங்கள் சொல்லிட்டேன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்கன்ட்டு, ஸோ நீங்களே போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் உங்களோட டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நான் கொடுக்கக்கூடிய வாய்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு போர்டு கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 3 × 11 -4 இருக்குப்பா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸு 16 வரும். ஏன்னா 4 × 4 4 16. தென் -2 × 5 × 11 55 -1 × 4 எனக்கு 4 ப்ளஸ் -1. ஸோ அப்போ -5 4s are 20 -1. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 3 × 7 2 -2 என்ன வரும்? 51 -1 × -21. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 71 -2 5 2s are 10 ப்ளஸ் 21. கரெக்டுங்களா? சூப்பர். ஓகே.
இதை சிம்பிளிஃபை பண்ணனா 71 + 21 102 மைனஸ் 102ஓட போட்டோன்னா எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இருக்கக்கூடிய அத்தனை பாசிபிள் 3x3 மேட்ரிக்ஸை எடுத்து ஒரே ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், 0 வந்திருக்கு. நான் அடுத்து இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லா வேல்யூவும் 0 வருது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன கிடையாது, ரேங்க் வந்து 3 கிடையாது. அப்போ நான் அடுத்தது எங்கே மூவ் பண்ணணும், 2x2 மேட்ரிக்ஸ் போகணுன்னு சொன்னேன்னா. ஸோ அப்போ ரேங்க் 3 கிடையாதுன்னா 2x2ங்கிறது எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இது எனக்கு ஒரு 2x2. ஏன்னா நிறைய இருக்கும். நான் இப்போ சொன்னேன்ல 3னா இது எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொன்னேன். ஆமாம், எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு டைம் எடுக்கிறதுனால மோஸ்ட்லி ஏதாவது 0ன்னு வந்தாலே எல்லாமே உனக்கு 0வாக தான் இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ரேங்க் 1 2 இருக்கும், இல்லைனா 3 இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு 1 0 ஆனாலே எல்லாமே 0வாக இருக்கும். இப்போ 2x2 மேட்ரிக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போட்டலாம். இப்போ நான் இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேம் அப்போ நீங்கள் 3x3 சொன்ன மாதிரி 2x2க்கும் எல்லா வேல்யூமே போடணுமானா கிடையாதுமா. ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து உனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதோட நிப்பாட்டிட்டு, ஏன்னா நமக்கு அந்த ஆன்சர் தேவை கிடையாது, என்ன தேவை, ரேங்கோட வேல்யூ தான் தேவை. அப்போ வேல்யூ வந்துடுச்சு அப்படின்னாலே நீ என்ன போட்டுடலாம், 2 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, மேம் அப்போ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு 2வை கண்டுபிடிச்சி 3க்கு போகக்கூடாதுன்னு கேட்காதீங்க. அது ப்ரொசீஜர் தப்பு. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆர்டர் வைஸாக வரணும். முதல்ல 3யா அப்புறம் 2வா அப்படின்னு தான் வரணும். 2லே கம்பல்சரி வந்துடும். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறது ரேங்க் 1 2வாக இருக்கும், இல்லைனா 3யாக இருக்கணும். இப்போ இதை போடுங்களேன்ப்பா. இதை போட்டிங்கன்னா என்ன வரும், 4 2s are 8 மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு. ஸோ ஆன்சர் எனக்கு என்ன வருதுன்னா 9 வருது. ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தேன், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதனால் இந்த சம்முக்கான ரேங்க் வந்து 2. அவ்வளோதான்ப்பா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க, கேட் கொஷின்ஸ் வரைக்கும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சரி மேம் இப்போ நீங்கள் 4x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்க, இந்த மாதிரி போட்டிங்க, டேரெக்டாகவே 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தா என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ. அதுக்கு ஒரே ஒரு டிட்டர்மினன்ட் தான். ஓகேவா? அதுக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டியெல்லாம் நிறைய வராது. ஸோ என்ன பண்ண வேண்டியதான், ஒரே ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல உனக்கு 0 வருதுன்னா நெக்ஸ்ட்டு 2x2க்குலாம் இந்த மாதிரிலாம் போட்டு சால்வ் பண்ண வேணாம். கண்ணால் பாரு, ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்னா கீழே ரேங்க் வந்து 2ன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது முதல்ல கிராமர் ரூல் சொல்லி முதல்ல லீனியர் ஈக்குவேஷன் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னங்கிறத ஃபைனலாக சொன்னோம் அப்படின்னா இந்த டாபிக் ஓவர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது தெரியுமா, அதை தியரிட்டிக்கலாக கொஷின் கேட்டால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல, சொன்னல. அது என்னென்னா ஒன்றும் இல்லை, எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா 0 மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, 0 மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம், அங்கே மேட்ரிக்ஸே இல்லை, எல்லா வேல்யூயும் 0வாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட ரேங்க் என்னவா இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இது தியரிட்டிக்கல் கொஷினு. ஸோ ரேங்க் என்னவா இருக்கும்னா ரொம்ப சிம்பிள், ரேங்கோட வேல்யூ 0வாக இருக்கும். ஏன்னா வேல்யூவே 0னா எனக்கு ரேங்க்கும் 0வாக தானே வரும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கலாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா உங்களோட புக்கில் வந்து ஒரு 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 0 மேட்ரிக்ஸாக இருந்தால் ரேங்க்கு 0 வரும். 0 மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ரேங்கோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக வரும். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்று 3ஆக இருக்கும் இல்லைனா 2ஆக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, m×n மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ரேங்க் என்னவாக இருக்கும், m×n விட லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தியரிட்டிக்கல் பார்ட். இது என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சரை அவங்க முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ இந்த மாதிரி போட்டனா உனக்கு ஒரு 0 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரேங்க் 0வாக தான் வரும். ஸோ நோ நீட் டு கேல்குலேட் தி ரேங்க் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அந்த கண்டிஷனை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 0 மேட்ரிக்ஸை தவிர எல்லாத்துக்குமே ரேங்க் வந்து உங்களுக்கு கம்மியாக வருமே தவிர வேல்யூ வரும். 0 மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் 0 வரும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மினிமம் வேல்யூவாக வரும். நான் அதனால தான் 3x3ஆன்னு பாரு, அப்புறம் 2x2க்கு வா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு விஷயம் மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தேன் மேம், எனக்கு 0 வந்துருச்சு மேம் அப்படின்னா 0 வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, ரேங்க் 1ன்னு போட்டுறக்கூடாது. அப்போ 0 வருதுன்னா அடுத்ததை செக் பண்ணணும். நம்ம இப்போ 3x3ல் அப்படி தானே செக் பண்ணுறோம். 0 வந்துருச்சுன்னா அடுத்து மேட்ரிக்ஸ் 0 வருதான்னு பார்ப்போம். அடுத்தது அப்படி தானே ப்ரொசீஜர் சொன்னேன். அதே மாதிரி மேபி இஃப் யூ சூஸ் எனி 2x2 மேட்ரிக்ஸ் யூ வில் கெட் தி ஆன்சர் 0 அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு சூஸ் ஒன் மோர் 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஆன்சர் வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ டெஃபினட்டாக 2x2வில் வரும். ஸோ அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு 2னே போடலாம். பட் இருந்தாலும் 3 ஒரு கிளான் செக் பண்ணிக்கோங்க.
ஓகேவா. இது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன். முதல்ல லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, உன்னோட அந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, அதை தானே நம்ம லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தது தாமா. 6th 7th ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம்ல. இப்போ இதுலேருந்து XY வேல்யூ கண்டுபிடிப்பேன்னா என்ன பண்ணுவோம், இப்போ இது எனக்கு இங்கே 3 3 இருக்கா, நான் என்ன பண்ணுவேன், இப்படி கேன்சல் பண்ணி X and Y வேல்யூ கண்டுபிடிப்பேனா, அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், இப்படி கேன்சல் பண்ணி பண்ண போகிறதில்ல. நான் சொன்னல கிராமர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பெண்ணை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமர் ரூல் யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க, கிராமர் ரூல் யூஸ் பண்ணி எனக்கு X and Y வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்ன கிளாஸில் பண்ண விஷயத்தை தான் பண்ண போகிறோம். X and Y Z வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம என்ன அப்படின்னா கேன்சல் பண்ணி போடாமல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா மேம், அப்போ இப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வருமானா, கண்டிப்பாக வரும். ஓகேவா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், நீ எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரணும். அப்படின்னா தான் நீ கரெக்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஈஸியான கொஷின் எடுத்துருக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், Xம் Yயும் கண்டுபிடிக்கணும். ஆனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எப்படின்னா 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, XYZ வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ வந்து உனக்கு என்னது கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு நான் அந்த கிராமர் ரூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஈஸியான கொஷினாக எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், நான் இப்போ இதில் நான் என்ன பண்ணணும், நம்மளோட வேலை என்ன, இந்த ஈக்குவேஷன் இது லீனியர் ஈக்குவேஷன். முதல்ல ஏன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது உன்னோட பாலினாமியல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி பார்த்தா மேம் சப்போஸ் இப்போ இங்கே 3rd ஈக்குவேஷனில் Z இருக்குது, முதல் 2 ஈக்குவேஷனில் Z இல்லைன்னா மேம் அப்போ பர்ஃபெக்டாக இல்லையேன்னு கேட்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இசட்டோட அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, மற்றபடி இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு சால்வ் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கொடுப்பாங்க. சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுங்கன்னு கீழே ஆப்ஷனில் X and Y வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ Xக்கான வேல்யூ நான் என்ன சொன்னேன், கிராமர் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ X = del X டிவைடட் பை del, அதே மாதிரி Y = del Y டிவைடட் பை del. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இசட்டாக இருந்தது அப்படின்னா del Z டிவைடட் பை del. ஓகேவா, ஸோ நீ இந்த டெல்லை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே கீழே டினாமினேட்டர் வேல்யூ காமனாக இருக்கும். del X del Y மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல லீனியர் ஈக்குவேஷனா. ஓகேவா, ஸோ இப்போ இதில் டெல்லுங்கிற வேல்யூ என்னதுப்பா, ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷனை எப்படிப்பா எழுதலாம், 3 1 3 -1 X Y 19 23. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், இது இப்படி மேட்ரிக்ஸாக இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கும் என்ன இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது என்ன கனெக்டிவிட்டினா, இப்படி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல் வேல்யூ XYZ வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிறது இங்கே 2 தான். ஸோ Xம் Yயும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, இப்போது இதில் நல்லா புரிஞ்சுக்கோ, டெல்லுங்கிறது இது. ஓகேவா, அப்போ டெல் வேல்யூ எனக்கு என்னது 3 1 3 -1. இப்போ இதை போட்டிங்கன்னா என்னப்பா வரும், -3 -3 உங்களுக்கு என்ன வரும், -3 = உங்களுக்கு -6. ஓகேவா, அப்போ del Xனா என்ன மேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, del Xனா Xை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை எழுதணும். நல்லா புரியுதுங்களா, அப்போ del X உனக்கு என்னப்பா வரும், Xை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன வரும் 19 23 1 -1. ஓகே, ஸோ அப்போ இதை நீ del X வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதை கண்டுபிடிச்சா என்ன வரும், -19 -23. அப்போ என்னப்பா வரும், -19 -23. ஸோ -2 3 4 42. ஓகேவா, அப்போ Xக்கான ஃபார்முலா என்னது, del X டிவைடட் பை del. ஸோ -42 டிவைடட் பை -6, மைனஸ் கேன்சல் ஆகும். 6ல் அடிச்சிங்கன்னா என்ன வரும் 7. ஸோ Xோட வேல்யூ எனக்கு 7. ஓகேங்களா, இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும், del Y வேணும். ஸோ அப்போ del Y = எனக்கு என்னப்பா வரும், ஒய்யோட இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணணும். 3 3 ஒய்யோட வேல்யூ என்னது 19 23. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3 is 9 3 2 is 6 minus
57. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? 57 அப்படின்னா 60 12. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 12 டிவைடட் பை -6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -2. இந்த இடத்துல மைனஸை விட்டுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா +2வும் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணியிருப்ப? ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், ஸோ +2 தான் ஆன்சர்னு போடுவீங்க. பர்ஃபெக்டாக போடணும். ஓகேங்களா? இப்போ இதை நீ சால்வ் பண்ணி போட்டாலும் உனக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? x and y வேல்யூ இதே தான் வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? இப்போ நான் ஜஸ்ட்டு உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு அந்த பாலினாமியல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கிராமர் ரூல் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ நீ என்னது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்லுங்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ள மேட்ரிக்ஸுக்கு பேர் டெல்லு. டெல் எக்ஸாக இருந்தால் எக்ஸு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்து அங்கே எழுதிடணும். டெல் ஒய் வேணும்னா ஒய்யோட பொசிஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து அந்த வேல்யூவில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இசட்டாக இருந்ததுன்னா இசட்டோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர், அதாவது ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஆன்சரை நீ ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் முடிச்சிருக்கோம். தென் அதுக்கு அடுத்தது கிராமர் ரூல் முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, 2 கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா, சரி மேம் அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கே இருக்குது பாருங்கள். இது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கண்டிஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த கண்டிஷனுக்கு பேரே கன்சிஸ்டன்சி. ஓகேவா? 2 கண்டிஷன், கன்சிஸ்டன்சியா இன்கன்சிஸ்டன்சியா அப்படிங்கிறது தான். ஓகேவா? கன்சிஸ்டன்சினா இங்கே பாரு, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப். ஓகே, ஸோ இது உனக்கு தெரியும். மேம் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை தான் சொல்கிறாங்க. இது என்ன மேம் A/B அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருப்போம்? அகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ ஐயோ மேம் ஏதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இந்த லீனியர் ஈக்குவேஷன் எழுதுனேன் தெரியுமா? ஸோ இப்போ இதில் நான் எப்படி எழுத போகிறேன்னா அகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் சேர்த்து எழுதுனேன் அப்படின்னா அதுக்கு பேர் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் எழுதுகிறேன் பாரு, இந்த கொஸ்டினை அப்படியே எழுதிக்கணும். 3 1 3 -1. ஓகேவா? ஆன்சர் என்னப்பா? 19 23. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அகுமெண்டட் மேட்ரிக்ஸ். புரியுதா? அப்போ ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸு, பிங்கிறது என்னோட ஆன்சரோட வேல்யூ. ஸோ ஆர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது எனக்கு இது மட்டும்தான். ஆர் ஆஃப் ஏங்கிறது எனக்கு இது மட்டும்தான். ஆர் ஆஃப் A/Bங்கிறது கொஸ்டினோட ஆன்சரை கம்பைன் பண்ணி எழுதுனேன்னா அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்தது கொஷின் கேட்பாங்க உனக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனால் இங்கே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக டேரெக்டாகவே கொஷின் கேட்பாங்க. அங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி. அப்போ உனக்கு புரியுதா? அப்போ என்னது ஆர் ஆஃப் ஏ. அப்போ இதோட ரேங்க் என்னப்பா வரும்? இதோட ரேங்க் வந்து உனக்கு கண்டிப்பாக 2 தான் வரும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை செக் பண்ணி பார்த்தேன்னா -3 -6. அப்போ இதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. ஸோ ஏன்னா கொடுத்துருக்கதே எனக்கு 2x2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேங்க்கு எனக்கு இதுக்கு 2. ஓகேவா? இதுக்கு அதே மாதிரி செக் பண்ணுங்கள். இதுக்கு ரேங்க்கு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு ரேங்க்கோட வேல்யூ 2 வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு செக் பண்ணுறேன்னா எனக்கு கொடுத்துருக்கிறது என்னது? 3x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? 2 பாசிபிளான 2x2 மேட்ரிக்ஸ் வரும். என்ன வரும்? 3 1 3 -1 வரும். அடுத்து 3 வரும். 3 பாசிபிள் வரும். 1 19 -1 23 இது. அப்புறம் 3 3 19 23. அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த 3த்துக்குமான 2x2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வராமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரேங்க் 2. இப்போ செக் பண்ணி பார்த்தா இங்கேயே எனக்கு என்ன வரல. ஸோ இது செக் பண்ணவே வேண்டாம், இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வந்துடுது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிங்கன்னா வேல்யூ வரும். அப்போ இதோட ரேங்க்கும் 2. அப்போ எனக்கு என்னவா இருக்குது? என்னோட ஆர் ஆஃப் ஏயோட மேட்ரிக்ஸ், அதாவது கொஸ்டின்கான மேட்ரிக்ஸும் எனக்கு 2 தான். கொஸ்டினோட ஆன்சரை சேர்த்து எழுதி நான் அதுக்கு சொல்கிற பேர் அகுமெண்டட் மேட்ரிக்ஸும் எனக்கு 2 தான். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேமாக இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இந்த 2 கண்டிஷன் தான். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ நீ ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஈக்குவலுக்கு இந்த சைடு, அதனால தான் அதை கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறேன். கொஸ்டின்கான ரேங்கை கண்டுபிடிக்கணும்.
கொஸ்டினோட ஆன்சரை சேர்த்து ரேங்க் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களோட புக்கில் அப்படிலாம் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கொஸ்டின்குரிய ரேங்கை கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொஸ்டினோட சேர்த்து ஆன்சருக்குரிய ரேங்கை கண்டுபிடிக்கணும். அதை நம்ம அகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 வேல்யூவும் எனக்கு சேமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்சி. சேமாக இருக்குன்னா கன்சிஸ்டன்சி, சேமாக இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா மேம், இதோட முடிஞ்சுதா மேம்னா இல்லைம்மா, இன்கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா அதோட சொல்யூஷன் வந்து என்னென்னா சொல்யூஷனே வராது. ஸோ அதனால் இதை வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன்னா இன்கன்சிஸ்டன்சி சேமாக இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு அங்கே வேலையே கிடையாது, அதனால் சொல்யூஷனே நமக்கு கிடைக்காது, அதனால் அதுக்கு பேர் நோ சொல்யூஷன். ஓகேவா, இப்போது உனக்கு 2 வேல்யூ சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, இதில் 2 கண்டிஷன் இருக்குது. சொல்கிறது புரியுதாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கக்கூடிய கொஸ்டின் மூலமாக கண்டுபிடிச்சி ரேங்க் எனக்கு சேமாக இல்லைனா கண்ணை மூடிட்டு நோ சொல்யூஷன் அப்படின்னு போட்டுருவேன். இல்லை எனக்கு சேமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே 2 கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, R of A ஈக்குவல் டு R of A அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் B, அதோடு சேர்த்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூ, அன்னோன் வேல்யூ. இப்போ இந்த கொஷனில் என்னோட அன்னோன் வேல்யூ என்னது, எக்ஸு ஒய்ங்கிற 2 வேல்யூ இருக்குது. ஸோ அப்போவும் எனக்கு அன்னோன் வேல்யூ எனக்கு என்ன வருது, இதோட ரேங்க்கும் 2, இதோட ரேங்க்கும் 2, நான் கண்டுபிடிக்கக்கூடிய அன்னோன் வேல்யூவும் எனக்கு 2. அப்போ இது 3மே சேமாக இருக்குன்னா இதை பார்த்தாலே என்ன சொல்லிடலாம், கன்சிஸ்டன்சி, ஆனால் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா, அப்போ சொல்யூஷன் உனக்கு எப்படி கிடைக்கும், யூனிக்காக கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா கொஷின் அதை தான் கேட்பாங்க. கன்சிஸ்டன்சினா வெறும் கன்சிஸ்டன்சியா இன்கன்சிஸ்டன்சியான்னு கேட்க மாட்டாங்க, அதை தாண்டி ஒரு ஸ்டெப் யூனிக் சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இன்கன்சிஸ்டன்சின்னு வந்துருச்சுன்னா நீ கண்ணை மூடிட்டு நோ சொல்யூஷன்னு போட்டு முடிச்சிடணும். கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா அது என்ன சொல்யூஷன். இப்போ உனக்கு இது 3மே சேமாக இருக்குது அப்படின்னா அதை நீ என்ன சொல்லலாம், சேமாக இருக்குது அப்படின்னா அது யூனிக் சொல்யூஷன். இல்லை சேமாக இல்லை, இதை விட அன்னோன் வேல்யூ கிரேட்டராக இருக்குது, நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே பாருங்களேன், இதோட ரேங்க் 2, இதோட ரேங்க் 2, ஏன்னா இது 2னா இது 2வாக இருந்தால் தான் நான் இந்த கேஸே நான் கம்ப்ளீட் பண்ண முடியும் இருந்து. ஆனால் அன்னோன் வேல்யூ எனக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாப்பா, நான் சொன்னல மோஸ்ட்லி உங்களுக்கு அன்னோன் வேல்யூ 3 XYZ 3 கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னல. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன் வராது, ஆனால் கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா கன்சிஸ்டன்சினா இங்கே 2 சேமாக இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி. ஆனால் அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா இன்டெஃபினெட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபைனட்லி, தப்பாக சொல்லிட்டேன், இன்ஃபினிட்டிவ். ஸோ சொல்யூஷன் அதுக்கு அது இன்ஃபினிட்டிவ், நிறைய சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான் மீனிங். ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உனக்கு கொஷின் எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி கொடுப்பாங்க, லீனியர் ஈக்குவேஷன். ஆனால் நீ என்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் உனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், எண்ட் ஆஃப் த வீடியோவில் உனக்கு தெளிவாக புரியும்னு சொன்னேன்னா அதுதான் இது. ஓகேவா, ஸோ எதுக்காக ரேங்க்குக்கு இதை படிக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீ என்ன தான் கண்டுபிடிக்க போகிற, ரேங்க்கு தான் கண்டுபிடிக்க போகிற. ஃபஸ்ட்டு கொஷினுக்குரிய ரேங்கை கண்டுபிடிப்பேன், அப்புறம் அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றி அதுக்கான ரேங்கை கண்டுபிடிப்பேன். சேமாக இல்லைனா இன்கன்சிஸ்டன்சி, அப்போ அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. சேமாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி, ஆனால் அதோடு சேர்த்து நான் கண்டுபிடிக்கக்கூடிய அன்னோன் வேல்யூவும் எனக்கு சேமாக இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன், சேமாக இல்லை அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஓகேவா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பேர் பர்சனலாக ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நம்மளோட டிஆர்பி குரூப்லேயே போட்டுருங்க ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினுக்கான அதுமாதிரி கொஞ்சம் பேர் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பில் போட்டிங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அது ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும். அப்போ கன்சிஸ்டன்சினா நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சியில் இது வந்து என்னது, யூனிக் சொல்யூஷனா மெனி சொல்யூஷனா, இதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர்ஸ் இருக்குது, அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக லீனியர் அல்ஜிப்ராவே ஓவர். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். புக்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஓரளவு நிறையவே ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அகாடமியில் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்குமா, ஆன்லைன் கிளாஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் கிளாஸஸ் எடுப்போம். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, கிளாஸஸ் புரியுது அப்படின்னா தாராளமாக கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏஐ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை தான் எனி டவுட் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.